ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். நம்ம இன்றைக்கி முருங்கைக்கீரை பொரியல் தாங்க எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்குறீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முருங்கைக்கீரையை நல்லா உருவி எடுத்துகிட்டு கழுவி தண்ணி வடிய விட்டு வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. காஞ்சது எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு அரை டீஸ்பூனுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது கூடவே வெங்காயமும் பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ நம்ம தண்ணி வடித்து வச்சுருக்கிற கீரையை சேர்த்துடலாம். இந்த கீரையில் இருக்கிற ஈரப்பதத்திலேயே வெந்துடும். அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஒட்டாத அளவுக்கு கிளறி கிளறி ஒரே பக்கமாக இல்லாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் கீரையை. அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும். முருங்கைக்கீரையில் பார்த்திங்கன்னா அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. இரத்த சோகை, கண் பார்வை தெளிவுபடுறதுக்கு, முடி வளர்கிறதுக்கு, உடம்புல இரும்பு சத்து அதிகரிக்க, இது எல்லாத்துக்குமே முருங்கைக்கீரை வந்து நல்ல உதவியாக இருக்கும். கர்ப்பிணி பெண்கள், குழந்தைங்க, பெரியவங்க இந்த மாதிரி உள்ளவங்களுக்குலாம் நல்லா முருங்கைக்கீரையை சூப் வச்சு கொடுங்க. இரத்த சோகை இருந்தாலும் சரியாகும். இது வந்து காய் பொரியல் செஞ்சு கொடுக்கலாம், கூட்டு செஞ்சு கொடுக்கலாம், சாம்பார் செய்யலாம். இந்த மாதிரி எந்த விதமாக செஞ்சாலுமே இந்த முருங்கைக்கீரை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பொரியல் பண்ணிவிட்டு தேங்காய் போட்டு இறக்கலாம். தேங்காய் பிடிக்காதவங்க முட்டையை உடச்சி ஊற்றி கிண்டி இறக்கலாம். நீங்கள் எந்த விதமாக செஞ்சாலுமே டேஸ்ட்டு தரக்கூடிய கீரை வந்து இந்த முருங்கைக்கீரை. இப்போ கீரை வெந்துருச்சு. நம்ம தேங்காய் துருவலை கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இறக்கிடலாம். மற்ற கீரைகள்லாம் கூட பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸியாகவே கிடைக்கும். காய்கறி கடையில், மார்க்கெட்டுக்கெலாம் போனால் நமக்கு எல்லா வகையான கீரையும் கிடைக்கும். அரைக்கீரை, முளைக்கீரை, தண்டுக்கீரை இதெல்லாம் கிடைக்கும். ஆனால் இந்த முருங்கைக்கீரை மட்டும் பாருங்கள், வீட்டுக்கு வீடு மரம் இருந்தாலும் நமக்கு தேவைப்படுற நேரத்தில் கிடைக்காது. அதனால் நீங்கள் மார்க்கெட் போகும்போது எப்போ பார்த்தாலும் உடனே வாங்கிடுங்க. நான் எப்போ பார்த்தாலும் 2 கட்டு கீரை வாங்கி வச்சுருவேங்க. ஏன்னா அந்த முருங்கைக்கீரை வந்து அவ்வளோ சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. டேஸ்ட்டும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவோம். அதனால் முருங்கைக்கீரை கிடச்சா நான் எப்போவுமே மிஸ் பண்ண மாட்டேன். அவ்வளோதாங்க, முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.